தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவுகளில் ஒன்றான இன்று அல்லாஹ் தனக்கு பிடித்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவனை பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களது தோழர்கள் இறைநேசர்கள் பற்றியும் பேசி நமது ஈமானை உரமேற்றிக் கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மிகச் சிறப்பான இந்நாளில் அதிக முக்கியத்துவம் பெற்ற நமது இந்த நேரத்தை அல்லாஹ்வின் பள்ளியில் உட்கார்ந்திருக்கும் காலமெல்லாம் சொல்ல அடங்காத நன்மைகளை அல்லாஹ் நமது ஆமால் நாமா செயலற்றில் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் அல்லாஹ் மனிதர்களை படைத்து சிறந்தவர்களாக முஃமின்களை படைத்து முஃமின்களில் ஆக சிறந்தவர்களாக உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மை தேர்ந்தெடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பக்குவப்படுத்தி ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ்விடம் சான்றிதழ் பெற்றதற்கு பிறகு இந்த மார்க்கத்தை அடுத்தடுத்த தலைமுறையிடத்தில் சென்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவரிடமும் இருக்கிறது என்று சொன்னார்கள். உலகில் பிறக்கிற எல்லா முஃமின்களுக்கும் 2 பொறுப்புகள் இருக்கின்றன. முதலாவது, அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை பேணி பாதுகாத்தல். இரண்டாவது, அடுத்த தலைமுறையிடத்தில் எந்த சேதாரமும் இல்லாமல் நமது ஈமானை நேர்வழியை தந்துவிட்டு நாம் மௌத்தாகிறது. உலகில் நமக்கு எவ்வளவோ லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் முஃமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்குமான லட்சியத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்ட மக்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வேறொரு வசனத்தில் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட மக்களே இஸ்லாத்திற்குள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஃபஸ்ஸிர்கள் நமக்கு அழகாக விளக்குவார்கள். உலகம் அழிகிற நாள் வரை வரக்கூடிய முஃமின்களை அல்லாஹ் 2ஆக பிரித்து சொல்கிறார். முதலாம் தர முஃமின்கள் அவர் உண்மையில் முஃமின்களாகவே வாழ்ந்து மறைவார்கள். அதாவது தனது தீனை அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் கொடுத்து விட்டு செல்வார்கள். இன்னொரு வகையான முஸ்லிம்கள் பெயரளவிற்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைவார்கள். அவர்களால் அடுத்தவர்களுக்கு ஈமான் சென்றடையாது. இன்னும் சொல்வதானால் அவர்களுக்கே அவர்களுடைய ஈமான் உதவாது. அதைத்தான் அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே
நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள் என்று அழைக்கிறார். வாழ்க்கையில் நமக்கு ஒரு கடமை எப்போதும் இருக்கிறது சகோதரர்களே. நமது ஈமானை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இரத்த கொதிப்பு வந்த மனிதர், சர்க்கரை நோய் வந்த மனிதர் மாதத்திற்கு ஒரு முறையாவது அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை இருக்கிறது, அதிகமாக இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா, அதிகமாக இருந்தால் அதற்கேற்றாற் போல் மருந்துகள் உட்கொள்ள வேண்டும், இனிப்பு வகைகளை குறைக்க வேண்டும். இது சுலபமாக நாம் அறிகிற ஒன்று. ஈமானையும் இதே போல் அடிக்கடி சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சென்ற ஆண்டு நமது ஈமான் எப்படி இருந்தது, இந்த ஆண்டு நமது ஈமான் எப்படி இருக்கிறது, சென்ற ஆண்டு நமது இல்மு எவ்வளவு இருந்தது, மார்க்க சட்ட திட்டங்கள் எவ்வளவு அறிந்திருந்தோம், இந்த ஆண்டு அதில் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறது. முஃமின்களில் பெரும்பாலானவர்கள் தவறிழைக்கிற இடமாக இது இருக்கிறது. 30-40 வருடங்கள் தொழக்கூடிய மனிதர்களிடத்தில் கூட கேட்டால் தொழுகை ஆரம்பித்த காலத்தில் என்ன தொழுகை பற்றி சட்டங்கள் தெரிந்திருந்தனவோ அதே சட்டங்களோடு இன்றைக்கும் தொழுபவர்கள் இருக்கிறார்கள். தொழுகைக்குள் மட்டும் நூற்றுக்கணக்கான மசாலாக்கள் இருக்கின்றன. நாள் ஆக ஆக, வயது கூட கூட நாம் நம்முடைய தொழுகையில் ருசியை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். தொழுகையின் மன தூய்மையை அதிகரிக்க வேண்டும். தொழுகையின் ரக்காத்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதற்கு ஈமானை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருப்பது அவசியம். சஹாபாக்கள் அதை செய்தார்கள். மார்க்க கல்வியோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு அதை அவர்கள் சரிவர செய்வதற்கு தோதுவானதாக இருந்தது. எனவேதான் இறைநேசர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் வெற்றியாளர்களாகி நாளை மறுமையில் உங்களது குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் உங்களை அடுத்து வந்த தலைமுறையினரும் உங்களுடைய ஈமான் மூலம் பரிபூர்ணமான பலன் பெற வேண்டும் என்றால் 3 தன்மைகளை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். முதலாவது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை எவ்வளவு வசதியாக வைத்திருக்கிறார், என்னோடு இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களை, நண்பர்களை எப்படி வசதியாக வைத்திருக்கிறார், அல்லாஹ் எனக்கு உடல் உறுப்புகளை எப்படி கொடுத்திருக்கிறார், நான் பார்க்கும் மனிதர்களில் எவ்வளவோ பேர் உறுப்புகள் குறைபாடோடு இருக்கிறார்களே. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். திருக்குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறான், வைந்த அப்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்சுஹா. அல்லாஹ்வின் நியாமத்துகளை நீங்கள் உட்கார்ந்து எண்ண ஆரம்பித்தால் உங்களால் அது முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் தெளிவான உதாரணத்தோடு சொல்கிறான், லவ்கானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பிஹி. கடலில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் பேனாவிற்குண்டான மைகளாக்கி, உலகில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாவாக்கி அல்லாஹ்வின் நியாமத்துகளை நீங்கள் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தால் மரம் தீர்ந்துவிடும், கடல் தண்ணீர் தீர்ந்துவிடும், அல்லாஹ் உங்களுக்கு அருளிய அருட்கொடைகளின் எண்ணிக்கை தீராது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எப்போதுமே நம்முடைய பழக்கம் நம்மை விட உயர்ந்தவர்களை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. நானும் அவனும் ஒரே நேரத்தில் தான் பிசினஸ் ஆரம்பித்தோம், இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான், நான் எங்கே இருந்தேனோ அங்கேயே இருக்கிறேன்னு வருத்தப்படுவோம். அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எத்தனையோ நபர்களை அல்லாஹ் 30-40 வயதுகளிலேயே மௌத்தாக்கி விடுகிறான். 60 கடந்தும் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நியமத்துகளை குறித்து நாம் அனுதினமும் யோசித்து 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 அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை நாம் உளமாற உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் 2வது தன்மை நமக்கு வரும். 2வது தன்மை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். அடியார்களில் ஆக குறைவான பண்பு கொண்டவர்களாக இதை நாம் இருக்கிறோம். இன்றைய முஸ்லிம்களிடம் ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருக்கிறது என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் மிக குறைவு. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. 1,24,000 சஹாபாக்களும் ஈமானில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக ஜொலித்த காலத்தில் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்,
என்னுடைய அடியார்களை நன்றி செலுத்துபவர்கள் குறைவு என்றால் நாம் நன்றி செலுத்துவதில் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனது தோழர்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வயதான வெண்குஷ்டம் பிடித்து தோள்கள் எல்லாம் சுருங்கி பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு நபர் ஓரமாக உட்கார்ந்திருந்தார். சாதாரண மனிதனைப் போல அவரால் நடமாடக்கூட முடியவில்லை. தன்னுடைய உடலை தரையில் வைத்து அவரே இழுத்து கொண்டுதான் வேறு இடத்திற்கு மாற முடியும். அவ்வளவு பலகீனப்பட்ட அருவருப்பான உடல்வாகு கொண்ட ஒரு மனிதரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூட வந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு சோதனைகளை தந்திருக்கிறார். உலகத்தில் சோதனைகளிலேயே பெரிய சோதனைகள் என்னன்னா நம்முடைய தேவைகளை நாமே செஞ்சுக்க முடியாம போறதுதான். அல்லாஹ் யாருக்கும் அதை கொடுக்க கூடாது. பெற்றெடுத்த தந்தையர்களை தாய்மார்களை பார்ப்பதில் கூட சில நேரங்களில் பிள்ளைகள் சடையுடைந்து விடுவார்கள். அப்படி ஒரு மோசமான சோதனை. நம்முடைய தேவைகளை நாமே பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாது. சஹாபாக்கள் அவரை பார்த்து வருத்தப்பட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மனிதரும் அல்லாஹ்விற்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா என்று கேட்டார். அப்போ ஒரு சஹாபி கேட்டார், இவ்வளவு சிரமப்படுகிறார், பார்ப்பதற்கு அருவருப்பான உடல் மாறிவிட்டது, முதுமையின் கொடுமை வேறு அனுபவிக்கிறார், இவரும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமா என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் எழுந்து சென்று தன்னுடைய மலஜலத்தை கழிக்க முடியாவிட்டாலும் கூட தரதரவென்று தான் இழுத்து கொண்டு சென்று உடம்பை மலஜலம் கழிக்க முடிகிறது அல்லவா, அவருடைய உடலில் இருந்து வெளிவரக்கூடிய யூரின் சிறுநீர் நல்ல முறையில் வெளியேறி செல்கிறதே, அதற்கு அவர் நன்றி செலுத்தினாலே வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தினாலும் போதாது என்று சொன்னார். நாம் அறிவோம், பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தால் தெரியும், சொந்தமாக சிறுநீரை வெளியேற்ற முடியாமல் படுக்கையில் இருந்து கொண்டு குழாய் வழியாக சிறுநீர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை அது சிதைத்துவிடும். எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் என்ன, நாம் குடிக்கிற தண்ணீரின் பலனை எடுத்துக்கொண்டு கல்லீரல் கழிவை வெளியேற்றுகிற சாதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய படைப்பில் மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற பேராற்றல், ஒரு மனிதன் செயற்கையாக சிறுநீரை வெளியேற்ற ஆரம்பித்தால் எவ்வளவு கொடூரமான நிலை அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை ஒரு புறம் எண்ண வேண்டும், இன்னொரு புறம் நமக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சோதனைகளை இன்னொரு புறம் எண்ண வேண்டும். எந்த அடியான் இந்த இரண்டு விஷயத்திலும் கவனம் செலுத்துவானோ அவன் தன்னுடைய ஈமானை பட்டை நீட்ட ஆரம்பித்து விட்டான் என்று பொருள். அல்லாஹ்வின் நியமத்துகளை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், எவ்வளவோ பேர் உலகத்தில் சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார். இன்றைய நாள் இவ்வளவு அமைதியாக நல்ல காற்றோட்டத்தோடு விசாலமான இடத்தோடு நிம்மதியான உள்ளத்தோடு அல்லாஹ்விற்கு பிடித்த பள்ளியில் அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இதே நேரத்தில் பூமியில் சில பகுதிகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறது, பூமியின் பல பகுதிகளில் வறுமை கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் என்பதால் சொல்கிறேன் சகோதரர்களே, நம்முடைய நிலையை அடிக்கடி நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிறகு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முயற்சிக்க வேண்டும். இந்த இரண்டும் வந்துவிட்டால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமானின் கணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்றைய முஃமின்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஈமான் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று என்பதே விளங்காமல் இருக்கிறது. ஏதோ பிறக்கும் போதே முஸ்லிம்களுடைய பெயரை வைத்தார்கள், முஸ்லிமாக படித்தோம், முஸ்லிமாக வளர்ந்தோம், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஈமானின் தரம் என்ன என்றால், நாளை ஒருவேளை யாரேனும் உன்னை கொண்டு விடுவேன் என்று மிரட்டினால் முஸ்லிம் அல்லாதவனாக மாறி வாழ்வதற்கு கூட அச்சப்பட மாட்டோமோ என்று கவலைப்படுகிற அளவில் தான் நமது ஈமான் பலகீனத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறது. சஹாபாக்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதிலே கொண்டிருந்த பேரார்வம் என்பது ஐயாமுல் ஜாஹிலியா என்ற கொடுமைக்காரர்கள் கொடுமைப்படுத்திய காலத்தில் மட்டுமல்ல, இஸ்லாம் வளர்ந்து பல நாடுகளிலும் ஆட்சி புரியக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்ட நிலையிலும் சஹாபாக்கள் ஈமானை இழந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார்கள்.
சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. பெருமானாரின் இறுதி பேருரை பற்றி நாம் அறிந்திருப்போம். அந்த ஹஜ்ஜத்துல் விதா சமயத்தில் இறுதியாக இறக்கப்பட்ட சூரா தான் சூரத்துல் ஃபத்ஹ், இதா ஜா சூரா. இறுதியாக இறக்கப்பட்ட தனி வசனங்களில் ஒன்றுதான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இப்படி இறக்கி வைத்தான். அல் யௌம், இன்றைய நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் அங்கீகரித்த இந்த மார்க்கத்தை உங்களுக்காக பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு வழங்கும் அருட்கொடைகளை எல்லாம் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக இந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிகரமான வசனத்தை இறக்கி வைத்தான். சஹாபாக்கள் எல்லாம் இந்த வசனத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷமாக சிரித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு குரல் அழுது கொண்டிருந்தது. அழுகை எப்படி என்றால் அடுத்தவர்களை தொந்தரவு செய்கிற அளவிற்கு சத்தமான அழுகை. சஹாபாக்களில் சிலர் திரும்பி யார் என்று பார்த்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு சத்தமா அழுதாங்கன்னா, பயான் பேசிக்கிட்டு இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு என்ன நடந்தது என்று கேட்கிற அளவிற்கு சத்தமாக அழுதார். பெருமானார் கேட்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறானே, ஆமாம், இது மகிழ்ச்சியான செய்திதானே? இல்லை நாயகமே, இவ்வளவு காலம் வஹி இறங்கியது, நாங்கள் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தான், நாங்கள் கற்றுக்கொண்டே வந்தோம். ஏதேனும் நாங்கள் தவறுகள் செய்கிற போது அல்லாஹ் திருத்தி கொடுத்தான், நாங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வஹி இறங்கிக் கொண்டே இருந்தது, நாங்கள் எங்களுடைய அமல்களை அதிகமாக்கிக் கொண்டே வந்தோம். இப்பொழுது வஹி முடிந்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இதற்கு மேல் நாங்கள் பாவம் செய்தால், தவறு செய்தால், தெரியாமல் நடந்து கொண்டால் எங்களை அதட்டி ஆயத்து வராது என்றுதானே அர்த்தம். இதற்கு மேல் நாங்கள் அமல் செய்வதற்கு உத்தரவுகள் வராது என்றுதானே அர்த்தம். இவ்வளவு காலமாக எங்களுடைய மார்க்க தேட்டம் என்பது அதிகரித்து 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 கொண்டே வந்தது. இப்போது இனி வஹி வராது என்றால் எங்களுடைய மார்க்க தேட்டம் இனி குறைந்து கொண்டே போகும் என்றுதானே அர்த்தம். அவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்துடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்கள். இந்த ஈமான் நம் கையை விட்டு போய்விடுமோ என்பதில் நமக்கு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பெரியார்களுடைய துஆக்களில் இப்படி ஒரு வாசகம் இடம்பெற்றிருந்தது. திருக்குர்ஆனிலும் அந்த வாசகம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களிலும் இந்த வாசகம் இருக்கிறது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்டார்கள், தவஃபனி முஸ்லிமீன், தவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் மௌத்தாகிற போது எங்களை முஸ்லிம்களாக மௌத்தாக்கு. நபிமார்கள் கேட்ட துஆ. ஏன் இப்படி துஆ கேட்டாங்க? இப்ப நம்முடைய ஈமான் எடுத்து பார்ப்போமே, முஸ்லிமா மௌத்தாக்குன்னு கேட்கணுமா? முஸ்லிமா தானே இருக்கிறேன், இல்லை இஸ்லாத்தை விட்டு போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்லையே, நான் முஸ்லிமா தானே இருக்கிறேன். நான் எவ்வளவு அமல் செய்பவர்களாக இருந்தாலும் நமக்கு உறுதியான ஒரு எண்ணம் இருக்கு, நான் முஸ்லிமா தான் இருப்பேன், முஸ்லிமா தான் மௌத்தாகுவேன். அந்த உறுதி பாராட்டத்தக்கது. அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஈமானுடைய பயம் சஹாபாக்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு பயான் பேசியிருந்தான். சொர்க்க நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபிகள்ல ஒருவர். ஆனா பிற்காலத்தில் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு பெரும் கோடீஸ்வரராக இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண நாட்களிலேயும் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடிய வழமை கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு நாள் நோன்பு வைத்து இஃப்தார் சமயத்தில் பேரித்தம்பழங்கள் கொண்டு வந்து அவருடைய மகள் வைக்கிறார். சில சஹாபாக்களும் அமர்ந்து நோன்பு திறக்க அமர்ந்திருக்கிற போது உயர் ரக பேரித்தம்பழம் வைத்திருப்பதை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. நன்றாக பேசிக் கொண்டிருந்த நபர் திடீரென்று அழுகிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் சொல்வார்கள், எங்களது தந்தை அப்படி அழுது நாங்கள் அதற்கு முன்னோ பின்னோ பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அழுகை. எல்லோரும் ஆசுவாசப்படுத்தி விட்டு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு காலம் இருந்தது, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லாத பல நாட்கள் எங்களை கடந்து போகும். போருக்கு சென்று ஷஹீதான சஹாபாக்களை மூடுவதற்கு எங்களிடம் கஃன் துணி கூட இருக்கார். உலகத்தின் பேரரசர்களின் மகனான முஸாப் இப்னு உமைர் இளவரசர் இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய தந்தையின் சொத்து வத்து அரசாங்கம் ராஜாங்கம் எதுவும் வேண்டாம் என்று முகமது நபி இடத்துல வந்தார். ஒரு போரிலே ஷஹீதானார். அவரை போர்த்துவதற்காக கஃன் துணி போட்ட போது தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. இலைத்தலைகளை வைத்து நாங்கள் மறைத்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சீதேவி, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போதும் அவர்களுடைய உடலை மூடுவதற்கான துணி எங்களிடம் கிடையாது. கால்களை மறைக்கிற போது இலைத்தலைகளை வைத்துதான் நாங்கள் மறைத்தோம். ஆனால் இந்த அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் ஆயுளையும் நீட்டித்து கொடுத்து நோன்பு திறப்பதற்கு இவ்வளவு விலை உயர்ந்த பேரித்தமிழத்தை வைத்து நோன்பு இருக்கிற அளவிற்கு வசதியை கொடுத்திருக்கிறான். லகத் ஹஷீது அன் தகூன உஜ்ஜிலத் லனா தய்யிபாத்துனா ஃபி ஹயாத்தின துன்யா. நான் செய்த நல்லமல்களுக்கான கூலிகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து முடித்து விடுவது என்று முடிவு செய்து விட்டானோ என்று அஞ்சுகிறேன். நான் செய்த நல்ல அமல்களுக்கான கூலியெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் உலகம் அல்ல, மறு உலகத்தில் கிடைக்க வேண்டும் என்று நான் செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து முடிச்சுவானோ எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்லி அழுதாங்க. அப்படின்ற சஹாபாக்கள் எவ்வளவு உறுதியான ஈமானோடு இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு சொர்க்க உறுதின்னு சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நான் சொல்றதை எல்லாரும் கேளுன்னு சொல்லியிருக்கிறான். ஆட்டம் ஆடுவோமா இல்லையா அதிகாரம் இருந்தார். சஹாபாக்களுடைய ஈமான் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது. ஆனால் ஈமான் போயிடுமோ என்கிற அச்சம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நேர்மாற்றமாக சஹாபாக்களின் பல சம்பவங்கள் சகோதரர்களை இப்படியெல்லாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குமா என்று நாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. வெளியூரில் இருந்து மதீனாவிற்கு ஒரு முஸ்லிம் வருகிறார். மதீனாவிற்கு வெளிப்புறத்தில் வந்தபோது ஒரு இடத்தில் தங்குவதற்காக ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தின் நிழலில் தன்னுடைய விலை உயர்ந்த ஒட்டகத்தை நிறுத்தி வைத்துவிட்டு சற்று ஓரமாக ஓய்வெடுக்கிறார். சில மணி நேரம் தூங்கி எழுந்து பார்க்கிற போது ஒட்டகத்தை காணவில்லை. அருகில் உள்ள தோட்டங்கள்ல எல்லாம் தேடி பார்க்கிறார். ஒரு தோட்டத்துல அவருடைய ஒட்டகம் தலை தனியாக உடல் தனியாக விழுந்து கிடக்கிறது, செத்து விழுந்து கிடக்கிறது. கடுமையான கோபம். அது விலை உயர்ந்த ஒட்டகம். அரபிகளுடைய வழமைகளில் ஒன்று என்னவென்றால், உள்ளூருக்குள்ளேயே சுற்றுலா இருந்தால் ஒரு ஒட்டகம் வச்சிருப்பார். வெளியூர்களுக்கு செல்வதாக இருந்தால் செந்நிற ஒட்டகங்கள், விலை உயர்ந்த ஒட்டகங்கள், திடகாத்திரமாக வளர்த்தப்பட்ட ஒட்டகங்களை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். நாம் வெளியூருக்கு போனோம்னா காரில் போகிறோம்ல, உள்ளூரில் போனால் வண்டியில் சுற்றிக்குவோம், அவ்வளோதான். அதை பார்த்தவுடன் அவர் ஆத்திரத்தில் யார் இந்த காரியத்தை செய்திருப்பார் என்று சுற்றிலும் முற்றிலும் பார்த்தபோது ஒரு மனிதர் வந்தார். அவரும் முஸ்லிம் தான். அவர் இடத்துல கேட்டார், யார் இந்த காரியத்தை செய்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஆக்ரோஷமாக பதில் சொன்னார், இது என்னுடைய தோட்டம். நான் இவ்வளவு மாதமாக சிரமப்பட்டு விவசாயம் செய்து பேரித்தம்பள அறுவடைக்காக காத்திருக்கிற எனது பூமியில் உன்னுடைய ஒட்டகம் வந்து ஈஸியா மேய்ஞ்சி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. அதனால் நான் தான் கோபத்தில் வெட்டினேன். இவர் ஆத்திரப்பட்டவராக அருகில் கிடந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து அவரை தலையில் அடிக்கிறார். அவருக்கு மௌத்தாக போயிட்டார். இதை கேள்விப்பட்ட அவருடைய 2 மகன்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல வந்து வழக்கு தொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து விசாரிக்கும் போது அவர் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நடந்த சம்பவம் எல்லாவற்றையும் சொன்னார். இறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சரி, ஏதோ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் நடந்து விட்டது, அவர் முஸ்லிம் தானே, நீங்கள் நினைத்தால் மன்னித்து விடலாமே என்று மகன்களை பார்த்து கேட்டார். இஸ்லாமிய சட்டம் என்ன? கொலை செய்யப்பட்டவர், அவருக்கு பொறுப்புதாரிகள் கொலை செய்தவரை மறுபடியாக கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதுதான் சட்டம். ஒருவேளை அவர்கள் நாங்கள் மன்னித்து விடுகிறோம், வெறுமனே மன்னித்து விடுகிறோம், அல்லது கொஞ்சம் காசு வாங்கி கொண்டு மன்னித்து விடுகிறோம் என்றால் அது அவர்கள் சொல்லக்கூடியதுதான். ஆனால் அந்த மகன்களுக்கு கோபம், காசுலாம் எதுவும் வேணாம்,
நாங்கள் மறுபடியும் பழி வாங்கிக்கிறோம்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2-3 தடவை பேசி பார்த்தும் வேலையாகவில்லை. இறுதியாக தீர்ப்பு எழுதுகிறார்கள், ஒரு முஃமினை கொலை செய்ததற்காக இவர் பழிவாங்கப்பட வேண்டும். அப்போது அவர் சொன்னார், கலீஃபா அவர்களே, நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றுங்கள், அதில் எனக்கு எந்த சஞ்சலமும் கிடையாது, நான் மௌத்துக்கு பயப்படவில்லை. நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றுங்கள், நான் அதற்கு தயார். ஆனால் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னிடத்தில் எத்தீம்களுடைய சில அமானித பொருட்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அமானித பொருட்களை என்னுடைய வீட்டாருக்கு கூட தெரியாமல் நான் சில இடங்களில் புதைத்து வைத்திருக்கிறேன். அது முறையாக யாரிடத்தில் சென்றடைய வேண்டுமோ அவர்களிடத்தில் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய குடும்பத்தார்கிட்ட கூட நான் இப்போ வரைக்கும் சொல்லல. ஏன், எனக்கு தெரியாமல் என் குடும்பத்தாரே மோசடி செய்து விடுவார்களோ என்று எனக்கு ஒரு அச்சம். அமானிதத்தை பேண வேண்டும் என்ற சிந்தனையில் நான் அதை ஒளித்து வைத்திருக்கிறேன். என்னை தவிர யாருக்கும் தெரியாது. 3 நாட்கள் எனக்கு நீங்கள் அவகாசம் கொடுத்தால் நான் எனது ஊருக்கு சென்று அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமோ உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு 3வது நாள் சூரியன் மறைவதற்குள் நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவருக்கு யாராவது ஜாமீன் கொடுத்தால்தான் இதை அமுல்படுத்த முடியும். யாருமே தெரியல, வெளியூர்காரராக இருக்காரு, வார்த்தைகள்ல நம்பிக்கை இருக்குது, ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வராது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களில் யாராவது இவருக்கு ஜாமீன் கொடுத்தால் இவரை நான் அனுப்புகிறேன். உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபி எழுந்து சொன்னார்கள், நான் அவருக்கு ஜாமீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபூதர் கிஃபாரி அவர்களே, ஒருவேளை இவர் வரவில்லை என்றால் அந்த ஜாமீனுக்கு என்ன பொருள்? இவர் வரவில்லை என்றால் இவரின் இடத்தில் உங்களை வைத்து பழி தீர்க்கப்படும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பரவாயில்லை, நான் சட்டம் அறிவேன், அவரை அனுப்பி வையுங்கள், அவர் வந்து விடுவார். வரவில்லை என்றால் என்னை நீங்கள் பழிவாக்கிக் கொள்ளலாம். அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. 3வது நாள் அசர் தொழுகைக்கு பிறகு மதீனா முழுக்க பரபரப்பு. போன மனிதர் திரும்பி வருவாரா இல்லையா? திரும்பி வராமல் போய்விட்டால் மதீனாவில் மூத்த சஹாபிகளில் ஒருவர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பழிவாங்கப்படுவாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காரியத்தை செய்து விடுவாரா? என்ன நடக்கப் போகிறது? நேரம் ஆக ஆக, சூரிய அஸ்தமனம் ஆக ஆக, மக்ரிப் வாங்கு சொல்வதற்கு முன் கடைசி நிமிடங்களிலே வந்து சேர்ந்து விட்டார். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஆச்சரியமும் கூட. போனா உயிரை எடுத்துருவாங்க தெரிஞ்சு ஒரு ஆள் வருவாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கிற போது கேட்டார்கள் அவரை பார்த்து, 3 நாட்கள் கழித்து ஒரு மனிதர் திரும்பி வருவது என்பது எனக்கு தெரிந்து அது ஒரு சாத்தியமற்ற செயல், எப்படி உங்களால் வர முடிந்தது? அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் முஃமின் இதா வஅத வஃபா, ஒரு முஃமின் வாக்களித்தால் அதை நிறைவேற்றுவான். அதை நிறைவேற்றுவதில் எவ்வளவு இடையூறு வந்தாலும் முஃமின் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான். வாக்குக்கு மாறு செய்பவன் முனாஃபிக். நான் முனாஃபிக்காக இருக்க விரும்பவில்லை. ஏதி அலன்னாசி ஜமான், வெகு சீக்கிரத்தில் ஒரு காலம் வரும், வாக்கு மோசடி ரொம்ப சகஜமாக செய்யக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய காலத்தில் வாக்கு மோசடி செய்பவர்கள் உருவாகுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னிலிருந்து அது தொடங்குவதை நான் பிரியப்பட மாட்டேன். அதனால நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதற்காக வந்துட்டேன். அடுத்து கேட்டார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுத்தீங்க? அவர் வரலன்னா நிலைமை உங்களுக்கு சிக்கலா இருக்குமே. அவர் ஒரு ஹதீஸ் சொன்னார், ஏதி அலன்னாசி ஜமான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெகு சீக்கிரத்தில் ஒரு காலம் வரும், ஒரு முஃமின் கதறி அழுவான், அவனை நம்பாத முஸ்லிம்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். அவர் கதறி அழுதார், யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஒரு முஃமின் கெஞ்சுவதை பார்த்துவிட்டு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? பெருமானார் சொன்ன அந்த காலம் வந்துவிடக் கூடாது என்று நான் கருதினேன். எனவே அவர் செல்லட்டும், வராவிட்டாலும் பரவாயில்லை என்று நான் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்றார். இந்த இரண்டையும் பார்த்து கொண்டிருந்த அந்த கொலையுண்டவர்களுடைய மகன்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, அவரை பழிவாங்க நாங்கள் விரும்பவில்லை.
நாங்கள் மன்னித்து விட்டு விடுகிறோம். சபையை ஆச்சரியமானது. உமர் எல்லாரும் மகிழ்ச்சி பெருக்கோடு கேட்டார்கள், ஏன் பழிவாங்க வேண்டும் தானே, இப்படித்தானே நீங்கள் இவ்வளவு உறுதியாக இருந்தீர்கள், எவ்வளவோ அவர் மன்னிப்பு கேட்டார் உங்களிடத்தில், அப்பொழுதெல்லாம் நீங்கள் மன்னிக்கவில்லை, இப்போது என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்கள், அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு முஃமின் செய்கிற தவறை இன்னொரு முஃமின் பொறுத்து கொள்ள கூட மாட்டார், பழிவாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட பாதைகளாக ஆகுவதை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் காலத்தில் முஃமின்களை மன்னிக்காத முஃமினாக நாங்கள் வாழ்வதை பிரியப்படவில்லை. எங்களுக்கு எந்த பிரியாவும் பகரமும் வேண்டாம், அவரை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளில் ஒன்று, என் காலத்தில் இந்த இஸ்லாம் அவப்பெயர் சந்திப்பதற்கோ முஸ்லிம்கள் எல்லாம் இப்படித்தான் என்று தவறாக சுட்டிக்காட்டப்படுவதற்கோ என் செயல் காரணமாக அமையாது என்கிற உறுதி முஃமின்களுக்கு இருக்க வேண்டும். அவர்தான் அல்லாஹ் அமானிதமாக கொடுத்த இந்த ஈமானை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறை மக்களிடத்திலேயும் கொண்டு செலுத்துவராக இருப்பார். அந்த அச்ச உணர்வு நமக்கு வேண்டும். நான் செய்கிற செயலோ, நான் பேசுகிற பேச்சோ, என்னுடைய கண்ணோட்டமோ, என்னுடைய சிந்தனையோ அடுத்தவரை இஸ்லாமியர்கள் இப்படித்தான் என்று தவறாக நினைக்க வைக்கிற அளவிற்கு இருந்து விட்டால் அதை விட கை செய்த முஃமின்களுக்கு எதுவுமே கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமான் என்பது இதற்கு விலை நிர்ணயமே கிடையாது. நீங்கள் பல பேரை பார்க்கலாம், பிறந்ததிலிருந்து முஸ்லிமாக இருப்பவரை விட பாதியில் ஆராய்ச்சி செய்து முஸ்லிமாக வந்தவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும், ஈமான் அதிகமாக இருக்கும், செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? அதன் அருமை உணர்ந்து வந்தவர்கள் அவர்கள். நாம் பிறக்கும் போதே நமக்கு கிடைத்தது. எந்த ஒரு பொருளும் அதன் மதிப்பு உணர்ந்தாலே ஒழிய அதை நாம் பெரும் பாக்கியமாக கருத மாட்டோம். ஒரு குழந்தை இடத்தில் நீங்கள் ஒரு முட்டாய், ஒரு சாக்லேட்டையும் விலை உயர்ந்த ஒரு பொருட்கள் ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா அது முட்டாய் எடுக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த பொருளோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. நம்ம இடத்துல அல்லாஹ் ஈமானை கொடுத்திருக்கிறான், மற்ற எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் நாம் ஈமானை விட சொந்த வீடு அதிக முக்கியம் வேண்டும் என்போம். ஈமானை விட ஜக்காத் கொடுக்காமல் பொருட்களை சேர்த்து வைப்போம். ஈமானை விட நல்ல அமல்கள் செய்தால் கிடைக்கின்ற கூலிகளை கூட நாம் துச்சமாக கருதுவோம். சஹாபாக்கள் அப்படி இல்லை, அப்படி இருக்காதீர்கள் என்று நமக்கும் உபதேசிக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானை நாம் இழந்துவிடக் கூடாது. குறிப்பாக தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்தில், போதை வஸ்துக்கள் சகஜமாக புழங்குகிற இந்த காலத்தில், மனிதனுக்கே எதிரான கலாச்சாரங்கள் எல்லாம் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படுகின்ற இந்த காலத்தில் நமது ஈமானை அடுத்தவர்களிடத்தில், அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் சேர்த்துவது கட்டாயம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஓரினச் சேர்க்கை பல நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. தன்பாலின திருமணம் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சா புழக்கம் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு நாட்டிலே சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்களும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கிக் கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம், ஒவ்வொருவரும் வீட்டிற்குள் 3 கஞ்சா செடிகளை வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் நிறைவேறுகிறது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில கொண்டாடுகிறார்கள். இந்த எதிர்கால தலைமுறையினர் இஸ்லாத்தின் அமல்களை செய்து வாழ்வது என்பது மிக சிரமமான ஒன்று. அப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்திருக்கக்கூடிய எதிர்கால மக்களை நாம் பரிபூர்ணமான முஃமின்களாக வாழ வைப்பதற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு ஒரு தீர்வு, குன் ஆலிமன், நீங்கள் ஆலிமாக இருங்கள், அவ் முத்தஅல்லிமன், அல்லது மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்களாக தேடிக்கொண்டே இருங்கள். 3வது அவ் நாசிரல்லஹு, அல்லது ஆலிமுக்கோ மாணவர்களுக்கோ உதவி செய்பவர்களாக இருங்கள், அல்லது அவர்களை எல்லாம் நேசிப்பவராக இருங்கள். வலா தகுன் ஹாமிசா, 5வது நபராக இருக்காதீர்கள் என்று சொன்னார். 4 பேரை பட்டியலிட்டதில் பிரச்சனை இல்லை, 5வது ஆளா இருக்காதீங்கிறது ஒரு உபதேசம். ஏன்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸுகள் சொல்வார்கள், நீங்கள் ஒன்று மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்களாக இருக்க வேண்டும். ஒரு 10% நமக்கு முடியுமா? அதுக்கு மேல முடியாது. மீதி உள்ளவர்கள் எல்லாம்
மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும். ஜக்காத்தை பற்றி, தொழுகையை பற்றி, ஒதுவை பற்றி சமுதாயத்தின் எத்தனையோ பெரிய தலைவர்கள் வெறும் இதாஜாவும் குழுவல்லா சூறாவையும் வச்சு பல ஆண்டுகளா தொழுதுகிறார். ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் என்னிடத்துல கேட்டார், அசர் தொழுகைக்கு தாமதமாக வந்தார், பின்னால் உள்ள ரக்காத்துகளில் நாம் என்ன ஓதணும்னு கேட்டார். பொதுவா சட்டம் என்ன? 4 ரக்காத்து நடக்குது. முதல் ரக்காத்து ஒருத்தர் தவற விட்டுட்டாருன்னு சொன்னா அவர் எழுந்து தனியா தொழுகுவாரு. அப்படி தொழுகிற அந்த கடைசி ரக்காத்துல தொணசூரா ஓதணும். ஏன்? தொணசூரா ஓதப்பட்ட ஒரு ரக்காத்தை இவர் தவற விட்டிருக்கிறார். முந்திய 2 ரக்காத்துகளில் இவர் வரவில்லை, பிந்திய 2 ரக்காத்தில் வந்து சேர்ந்தவர் என்றால் பிந்திய 2 ரக்காத்துகள் இவருக்கு துணை சூறா இல்லாத ரக்காத்துகள். அது எழுந்து பாக்கி 2 ரக்காத்து தொழுகிறாரு, அப்ப துணை சூறாக்கள் ஓதணும். இந்த சட்ட சமுதாயத்துல நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு இது 3வது ரக்காத்து தானே, நமக்கு இது 4வது ரக்காத்து தானே, துணை சூறா இல்லாம பாத்தியா மட்டும் ஓதி தொழுகிறவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த சட்டத்தை அவர் கேட்டார், அதுல நான் லேட்டா வந்து தொழுகிறேன் ஒரு ரக்காத்துன்னு சொன்னா அதுல துணை சூறா ஓதணுமா? ஆமா, கட்டாயம் ஓதணும். அப்படியா? அப்படிதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. ஆனா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தொழுததே இல்லையே. தொணசூரா ஓதாத தொழுகையினுடைய சட்டம் என்னங்க? ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? இப்ப இவர் இவ்வளவு காலம் தொழுகையில என்ன ஆச்சு? அவர் இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு குல்ஹுவல்லா சூரா மட்டும்தான் தெரியும். ஏங்க 2 ரக்காத் தொழுகும் போது ஒரு ரக்காத்துல குல்ஹுவல்லா ஓதிடலாம், இன்னொரு ரக்காத்துல அப்பயும் குல்ஹுவல்லா தான் ஓதுறாங்க. நடந்த உண்மை சகோதரர்களை, 4 ரக்காத் சுன்னத் தொழுதா என்ன பண்ணுவீங்கன்னா 4லையுமே குல்ஹுவல்லா தான் ஓதுவாங்க. நாம எவ்வளவு தூரம் இந்த கல்வி பாதையில கடந்து வர்றோங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு தூரம் நாம் இதில் விசாலம் அடைந்திருக்கிறோம். அப்ப இத்தனை நாள் அவர் தொழுகையுடைய நிலைமை என்ன? அப்பதான் எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது, ஒரு ஆயத்து ஞாபகம் வந்தது. அரைத்தலதி சூறால நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு என்று ஒரு நரகத்தை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ். பொய் பேசுறவனுக்கு ஒரு சொர்க்கம் படைத்திருக்கோம், வட்டி திங்கிறவனுக்கு ஒரு சொர்க்கம் படைத்திருக்கோம், பெரும்பாவங்கள் செய்யறவனுக்கு ஒரு நரகம் படைத்திருக்கோம். இப்படி எல்லாம் பெரும்பாவங்களை குறித்து நரகம் படைத்திருக்கோம்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையாளிகளுக்கு என்று ஒரு நரகம் படைத்திருக்கிறோம். தொழுகையாளிகளுக்கு என்ன நரகம்? சரி, அந்த தொழுகையாளிகள்ட்ட என்ன மிஸ்டேக் இருந்தது? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் கவனமற்றவர்களாக இருப்பார்கள், பொடுபோக்காக இருப்பார்கள். தொழுது கொண்டிருக்கும் போதே நம்ம சட்டையை நோண்டுறோம், வேட்டியை சரி பண்றோம், பூச்சிகள் வந்தா தள்ளி விடுறோம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அது ஒரு சட்டம் சொல்ற தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தொழுகிற போது நமது சுய நினைவோடு செய்யக்கூடிய வேறு காரியங்களை மார்க்கத்தில் தொழுகைக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் கைகால்களை அசைத்துக் கொள்வதற்கு 3 முறை மட்டும் அனுமதி இருக்கு. தக்பீர் கட்டிட்டோம், ரொம்ப அவசியமா என்னமோ ஒண்ணு காலில் ஏதோ கடிக்குதோ அல்லது என்னமோ ஒண்ணு சொன்னா ஒரு தடவை இப்படி பண்றோமே, இந்த மாதிரி 3 தடவை பண்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அவசியம் என்றால், அவசியம் இல்லாமல் 3 தடவைக்கு மேல் செய்தால் தொழுகை கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் கேள்வி கணக்குக்காக ஒரு நபர் வருவார். அவர் மனதில் இப்படி இருக்கும், நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து தொழுது இருக்கிறோம். எத்தனையோ பேர் ஐவேளை தொழுகிற ஜும்மாவுக்கு மட்டும் வந்தாங்க, எத்தனையோ பேர் ஈதுகளுக்கு மட்டும் வந்தாங்க. நாம் ஐவேளை தொழுதோம், நிறைய தொழுகைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் தொழுத தொழுகைகள், அவர்கள் செய்த நல்லமல்கள் எல்லாவற்றையும் பழைய துணியை சுருட்டி ஒரு முடுக்கில் போடுவது போல அப்படியே மொத்தமாக சுருட்டி அல்லாஹ் முகத்தில் வீசி எறிவார். அவர் அதிர்ச்சி அடைந்தவராக, அல்லாஹ்வே என்ன இது என்று கேட்பார். அப்போது அல்லாஹ் சொல்வான், உன் தொழுகையில் அச்சமோ அல்லது இறை பயமோ எதுவுமே இல்லை, தொழுதிருக்கிறாய் அவ்வளவுதான், அந்த தொழுகையில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை என்று அல்லாஹ் சொல்வான். எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஈமான் என்கிற பாக்கியத்தை மௌத்து வரைக்கும் நாம் பேணி பாதுகாத்து நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்.
அப்படி செய்தால் நிச்சயம் இந்த ஈமான் நமது குழந்தைகளின் வழியாக, நமது மாணவர்களின் வழியாக, நமது நண்பர்களின் வழியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இப்படித்தான் இந்த மார்க்கம் இதுவரைக்கும் வளர்ந்து வந்ததே ஒழிய நாம் வெறுமனே அமல்களில் எதுவும் இல்லாமல் பேசுகின்ற இடங்களில் எல்லாம் இஸ்லாம் தான் சிறந்தது, இஸ்லாமிய ஆட்சி தான் சிறந்தது, இஸ்லாமிய மருத்துவம் தான் சிறந்தது, இஸ்லாமிய பொருளாதாரம் தான் சிறந்தது சொல்லிக்கொண்டே இருக்கிற காலம் வரை நல்ல பெயர் கிடைக்கப் போவதில்லை. எனவே நமது செயல்களை தூய்மையாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நம்முடைய பொருளாதாரமும் உடல் நலமும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாவற்றையும் இந்த புனித நாளின் பரக்கத்தால் அல்லாஹ் தாலா சரி செய்து கொடுப்பானாக. நமக்கும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் எல்லா விதமான சரீர சுகங்களையும் வழங்கி நீடித்த ஆயுளை கொடுத்து அதில் அவனுக்கும் அவனது ரசூலுக்கும் பிடித்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.